வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்களாப்பா, வெளியே போய் காத்தோட்டமாக விளாட்லாம்ல? என்ன தாத்தா வெளியே போய் விளாண்டா ரொம்ப போர் அடிக்குது தாத்தா. வீட்டில் இருந்தா கூட செல்லு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வாடா வெளியே போய் கிரிக்கெட் வச்சு விளாட்லாம், தாத்தா தான் சொல்கிறாருல்ல, கேட்க மாட்டியா? ஒரு இஷ்டத்துக்குன்னா இருக்க முடியாது. வெளியே வந்து விளாடுவேன், ஆனால் கிரிக்கெட் விளாட மாட்டேன். இப்போ என்ன பண்ணேன்? வந்தா வாட, வராட்டி போட. எனக்கு பிடிச்ச கிரிக்கெட்டு தான் விளாடுவேன். உனக்கு பிடிச்சது நான் விளாட முடியாது. ஏன்பா சண்டை போட்டுக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு போய் விளாட்லாம்ல? என்னடா விளாட்றேன்னு சொல்லிவிட்டு வந்து சும்மா நிற்கிற, அப்புறம் என்ன என்னை ஏமாத்துறியா? நான் வீட்டில் கேம் விளாடேன், ரோட்டில் அலையுவேன். உனக்கு என்ன வந்துச்சு? என்ன எகுத்து பேசுற? நீ என்ன பெரிய இவனா? ஆமாடா நான் பெரியவனாடா. இப்போ என்ன பண்ணலாங்கிற? அடிச்சுக்கலாங்கிறியா? வாடா படிச்சுக்கலாம். 2-1 இன்னைக்கு பார்த்துடலாம்டா. இனிமேல் பேசுவ வாயி இன்னும் கொஞ்சம் வேணும் உனக்கு, இன்னும் நிறையாவே வேணும். சாரிடா, இனிமேல் இது பண்ண மாட்டேன்டா. மன்னிச்சிடுறா, இந்த ஒரு வாட்டிடா, ப்ளீஸ்ரா. இனிமேல் நான் சொல்கிற பேச்சுனா கேட்பேன், தாத்தா சொல்கிற பேச்சுனா கேட்பேன். ப்ளீஸ்ரா, ஒரே ஒரு தாட்டிடா. சரி வா வீட்டுக்கு போகலாம். இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்பா வெளியே போய் விளாண்டுட்டு வந்துட்டீங்களா? என்ன சின்னானே கேம் விளாட்றேன்னா என்ன வெளியே போய் விளாண்டுட்டு வந்துருப்பியாட்டிருக்கு? ஆமாம் தாத்தா, அண்ணன் சொன்னது கரெக்டுன்னு நினச்சி தான் நான் வெளியே போய் விளாண்டுட்டு வந்தேன். தாத்தா வீட்டிலேருந்து கேம் விளாண்டா கண்ணு பாதிக்கும் தாத்தா, அதனால தான் தாத்தா வெளியே போய் விளாண்டேன். பசங்களா நீங்களும் வீட்டிலேருந்து கேம் விளாடாமல் வெளியே போய் ஆரோக்கியமாக விளாடுங்க. அதான் நம்ம உடம்புக்கு நல்லது. தேவைக்கு மட்டும் ஃபோன் பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.